நம்ம an observation log of my fancyயோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க? லாஸ்டா ஹீரோ வந்து ஒரு ஒயிட் ரூம்ல இருந்திருப்பான். பார்த்தா அவன் கையெல்லாம் பொம்மையா மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து காட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோக்கு தோணுது, இது எல்லாமே அந்த ஸ்பிரிட்டோட வேலை தான். அதுதான் எனக்கு இப்படி கனவெல்லாம் காட்டுது. அந்த ஹெரோனியாவோட பெட்டு இருக்கானே அந்த பறவை, அதால தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இவனுக்கு தெரியுது. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவனோட எமோஷன்ஸ் எல்லாம் இவனை விட்டு போற மாதிரி இருக்கு. இவன் எப்படி சின்ன பிள்ளையில அந்த எம்டினஸோட இருந்தானோ அதே மாதிரி இருக்கு இவனுக்கு ஃபீலிங்லாம். ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கா. அப்படி இங்க காட்டுறாங்க. ஒரிஜினல் கேம் படி கதை போயிருந்தா எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப காட்ட ஆரம்பிப்பாங்க. என்ன இருக்கும், அதே மாதிரி அந்த நாடு முழுக்க அந்த கொடிய நோய் பரவி இருக்கும். அதுக்கு மருந்தே அந்த லோனாங்கிற அந்த ஒரு செடி தான். அது வந்து கொஞ்சமா தான் இருந்திருக்கும் அவங்கள்ட்ட. அதனால எல்லாரையும் காப்பாத்திருக்க முடியாது. அதோட பாட்டியோட அம்மாவுக்கும் அந்த நோய் வந்திருக்கும்ல. அவங்க அப்பா வந்து அரசர்கிட்ட கெஞ்சுறாரு, அதை கொடுங்க என் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அது வந்து கொஞ்சமா தான் இருக்கு, நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து மறுத்துடுறாரு. அரசர் வந்து நாட்டு மக்களுக்காக தானே பார்க்கணும், நண்பனுக்காக அப்பெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் நினைச்சு அவங்க அப்பா சோகமா உட்காந்துருப்பாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இவனுக்கு தான் எமோஷன்ஸே கிடையாது வந்துட்டு சொல்லுவான், நீங்க பண்ணது தாப்பா சரி. அவர் என்ன நினைச்சா என்ன, நம்ம வந்து நாட்டு மக்களுக்காக தான் பார்க்கணும், ஒரு அரசனா தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பயப்பட்டு பேசிட்டு போயிடுவான். அடுத்த சீன்ல பார்த்தா பார்ட்டியாவோட அம்மா இறந்து போயிடுவாங்க. அங்க அவங்க அப்பாவும் பார்ட்டியாவும் நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பையன் போவான், போயிட்டு சோகமா இருப்பான். சொல்லுவான், நடந்ததை நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்கு, ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்புறம் தான் அவங்க அப்பா வந்து பார்ட்டியாட்ட சொல்லுவாரு, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுக்கு நீ குயினா மாறணும், அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் இவங்க உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ட்டியாட்ட சொல்லி தான் வளர்த்துருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தா பார்ட்டியா வந்து ரொம்ப கோவக்காரியா, ரொம்ப அரகண்டா, ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருப்பா. அவன் வந்து மேடெல்லாம் வந்து கோவமா நடத்துவா. இது எல்லாமே இவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் வந்து பரவாயில்ல, இவ தானே குயினா மாற போறா, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பான். அப்படியே இங்க ஒயிட் ரூம்ல கட்டுறாங்க. இவன் கை கால் மூஞ்சி எல்லாமே வந்து அப்படியே பொம்மையா மாதிரி இருக்கும். அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான், அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இது எல்லாமே எனக்கு கனவுன்னு தெரியும், இருந்தாலும் இவன் இப்படி எமோஷனே இல்லாம நடந்துகிட்டு இருக்கானே, அதெல்லாம் ரொம்ப ரியலா இருக்கு. அவங்க அப்பா வந்து ஃப்ரெண்டு கிட்ட இப்படி பேசிட்டோம்னு சொல்லிட்டு கவலையா உட்காந்துருப்பாரு. அங்க போயிட்டு நீங்க அரசனா இருக்கணும்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி பார்ட்டியா அம்மா இழந்து ரொம்ப கவலையா இருந்திருப்பா. அங்க போயிட்டு மூஞ்சி மட்டும் தான் சோகமா வச்சிருப்பான். ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையே இல்லாம சொல்லிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப அவனுக்கு வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த உண்மையான பார்ட்டியா கூட இருந்து அவன் சேர்த்து வச்ச அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அவனை விட்டு போற மாதிரி இருக்கு. அந்த எம்டினஸ் ஃபீல் பண்ணவே முடியல, அப்படியே சோகமா இருக்கான். பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி பையன் நின்னுட்டு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா கேம் படி ஒரிஜினலா என்ன நடந்திருக்கும், பார்ட்டி அகாடமிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவளை வரவேற்கலான்னு சொல்லிட்டு பூ எடுத்துட்டு போயிருப்பான். இது மாதிரி போறப்பதான் அப்பதான் அவங்க ஹீரோயினியை ஃபர்ஸ்ட் பாக்குற ஈவெண்ட். அப்ப ஹீரோனியாவும் அதே மாதிரி ஓடி வர, இவள் அப்படியே மெய் மறந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன நீ புதுசா அகாடமிக்கு சேர்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ரோஸையும் கொடுத்துட்டு போவான். அப்படியே அடுத்த ஈவெண்ட் கார்டன்ல ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க, அப்படியே பேசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா வந்து இத ஓரத்துல நின்னு அந்த பார்ட்டியா பாத்துக்கிட்டு இருப்பா, வில்லி பார்ட்டியா. அப்படியே போயிட்டு இருக்குமா, அடுத்த ஈவெண்ட்டும் நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டா நடக்க ஹீரோக்கு பிடிச்சிருக்கும் ஹெரோனியாவை. அவன் வந்து லவ் எல்லாம் பண்ணல, சும்மா அவ கூட இருக்கப்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கூட சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா பார்ட்டியா அந்த வில்லி பார்ட்டியா கேம் படி ஹெரோனியாவை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதையும் நின்று பார்த்துட்டு இருப்பான், தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்க போற நேரம். அதுக்கு நாள் வந்து ஹெரோனியாக்கு இவன் தான் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸே கொடுத்துருப்பான். இதை நீ போட்டுட்டு பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பானா. அப்பதான் ஹெரோனியா சொல்றா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அப்பதான் இவனுக்கும் புரியும், ஓ நம்மள்ட்ட இருக்க அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம இவளை காதலிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அடுத்த நாள் கிராஜுவேஷன் பார்ட்டி. அப்போ வச்சு ஹெரோனியா கிட்ட வந்து இந்த மாதிரி பார்ட்டியா எவ்வளவு புள்ளி பண்ணா அதை எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியுமே சொல்ல வைப்பான். அதை கேட்டுட்டு பார்ட்டியா சொல்லுவா, நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே, இப்படி பண்ணியிருந்தாலும் என்ன, இந்த நாட்டோட குயினே நான் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்றான், அதோட பார்ட்டியாவோட அப்பா தான் வந்து கிரிமினலா மாறி இருப்பார்ல இந்த ஒரிஜினல் கதைப்படி. அவர் வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாரு அரசாங்கத்துக்கு எதிரா. ஏன்னா அவரோட ஒய்ஃபுக்கு உதவி செய்யல இவங்க, அதனால கெட்டவங்களோட சேர்ந்து நிறைய கிரைம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அவன் வந்து ப்ரூஃபை காட்டி அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு, இது மாதிரி ஒரு கிரிமினலோட பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி நாட்டுக்கு குயினா மாத்துவேன் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அங்கேயா அந்த பார்ட்டி அழுதுகிட்டு இருக்கா, இல்ல எங்க அப்பா இன்னசென்ட், அவர் அப்படி பண்ணல, தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுவாளா. அப்படியே அவன் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப பார்த்தா நிஜமான பார்ட்டியா ஞாபகம் வருவா. அவ வந்துட்டு அழுவுறா, சிசில் எந்திரிங்க சிசில் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவ அழுகுறது, அவளோட அந்த மெமரிஸ்லாம் வர வர ஹெரோனியா
ஹெரோனியாவோட பெட்டு உருவாக்கி இருந்துச்சுல இந்த மந்திர உலகம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். இப்ப இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. "டியா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க இருக்க பார்ட்டிய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். அவ்வளவுதான், அங்க இருக்கவங்க எல்லாருமே பொம்மையா மாறிடுறாங்க. இப்ப அவன் ஒயிட் ரூம்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சுட்டு அவன் உடம்பெல்லாம் நார்மல் ஆயிட்டு, இவன் இப்ப பொம்மையா இல்ல. என் இதயத்துல இருந்து திருடப்பட்ட அந்த எமோஷன்ஸ் எல்லாமே திருப்பி என்கிட்ட இருக்கு. அந்த இதயத்துல தான் பார்ட்டியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்லிட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. இதான் சந்தோஷமா? இது மாதிரிலாம் பார்ட்டியால மட்டும்தான் எனக்கு எமோஷன்ஸை தர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இதோட நீ நிப்பாட்டிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யாருன்னா அந்த ஹெரோனியாவோட பெட்டு. அவன் வந்து இப்ப மனுஷ உருவத்துல இருக்கான். அவன் அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். நீ ஏன் ஹெரோனியாவை சூஸ் பண்ணல, ஏன் சூஸ் பண்ண மாட்ற அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அழுகுறான். அதோட அந்த ஹெரோனியா சொன்னா, இது மாதிரி அவ தான் உனக்காக பிறந்தவ, அவளால தான் உன்னோட ஃபியூச்சரை மாத்த முடியும்னு சொன்னா, அதுக்காக தான் எல்லாமே பண்ணா, நீ ஏன் அவளை ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஒருத்தவங்க சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது வந்து நியாயப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணதுனாலதான் ஹெரோனியா அந்த இடத்துல தனியா நின்னுகிட்டு இருந்தா. நீங்க மட்டும் அந்த மாறி போன ஃபியூச்சரை ஏத்துக்கிட்டு நார்மலா எல்லாரும் கூடயும் ஒண்ணா சேர்ந்து இருந்தீங்கன்னா இப்படி நீங்க தனிமையா இருந்திருக்க அவசியமே இல்ல. அதோட இப்ப நீயும் இங்க மறைஞ்சு போற, அதனால ஹெரோனியா தான் தனியா இருக்க போறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இந்த பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கான், தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். எல்லாமே ஹெரோனியாவோட சந்தோஷத்துக்காக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்கான். சரி, இது வரைக்கும் நாங்க பண்ண எல்லா தப்பையும் நீங்க மன்னிச்சிருங்க, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஹெரோனியாட்ட சொல்லிருங்க. இது மாதிரி அவளால என்ன பார்க்கவே முடியாட்டும் சரி, நான் எப்போதும் அவ கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட் வந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. அப்படியே ஹீரோவும் மெதுவா கண்ணை திறக்கிறான். இங்கேயா வெளில ஒரே சவுண்டு, எந்திரிங்க சிசில் எந்திரிங்க, நீங்க மட்டும் எந்திரிக்கலன்னா பார்ட்டியாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவன் கண்ணை திறந்தா இங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க பார்ட்டியாவோட அப்பா பாருங்க, குண்டான தூக்கிட்டு நிக்கிறாரு. இவன் கண்ணை திறக்கலன்னா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.